ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? டுடே வீடியோ என்னென்னு பார்க்கலாமா? வெயிட் லாஸ் சீரீஸ் டே 140. சாரி, என்னால் கண்டினியூஸாக ஒரு 3 days வீடியோஸ் போட முடியல. ஏன்னா என் ஃபோனில் கொஞ்சம் இஷ்யூ ஆயிடுச்சு. ஸோ என்னால் வீடியோஸ் எடுக்க முடியலை. அதனால் கண்டினியூஸாக வீடியோ போட முடியல. இன்னி நம்ம வீடியோ கண்டினியூஸாக வந்துடும். எந்த ஒரு டயட்டுமே இல்லாமல், எக்ஸசைஸுமே இல்லாமல் ஒரு மாதத்தில் 5 கிலோ வரையுமே ரொம்பவே ஈஸியாக குறைக்கலாம். அது எப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும். அப்போனா தான் நான் டெய்லி போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். உங்களுக்கும் ரொம்பவே ஈஸியாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நான் நிறையா பேர் வெயிட் லாஸ்ன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ் கேட்கும்போது பார்க்குறேன். நான் ஓரளவு இட்லினா இட்லி மட்டும் தான் சாப்பிடுவேன், தோசைனா தோசை மட்டும் தான் சாப்பிடுவேன். என்னுடைய வெயிட் லாஸில் நான் ஃபாலோ பண்ணுறது ஒரு கொஞ்சம் குட்டி விஷயம் எல்லாமே கரெக்டாக டெய்லி ஃபாலோ பண்ணுவேன். அதை தான் நான் உங்களே ஃபாலோ பண்ண சொல்லுவேன். நீங்கள் சாப்பிட்ற மாதிரி ஒரு வெயிட் லாஸ் பண்ணினீங்க அப்படின்னா அது வெயிட் லாஸாக கூட இருக்கும், ஆனால் ஹெல்த்தி லாஸாக இருக்காது. ஆனால் என்னுடைய வீடியோவில் இருக்க மாதிரி நீங்கள் ஃபுட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வெயிட்டும் லாஸ் இருக்கும், உங்கள் உடம்புலையும் நல்ல ஒரு ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட்டும் இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி ஒரு 1 month ஃபாலோ பண்ணி பாருங்கள், உங்கள் பாடியில் இருக்க சேஞ்சஸ் உங்களுக்கே தெரிய வரும். என்னுடைய வெயிட் லாஸில் எப்படின்னா, நான் எப்போவுமே பிளைட் பேலன்ஸாக சாப்பிடுவேன். நிறையா பேர் ப்ரோட்டீன்னா ப்ரோட்டீன் மட்டும் தான் எடுத்துக்கணும், ஃபைபர்னா ஃபைபர் மட்டும் தான் எடுத்துக்கணும்னு நினைக்கிறீங்க. ஆனால் அந்த மாதிரி தான் இல்லவே இல்லை. நம்மளுடைய உடம்புக்கு தேவையானது 3 விஷயம் ரொம்பவே முக்கியம்: ப்ரோட்டீன், ஃபைபர், கார்ப்ஸ். நம்ம வெயிட் லாஸில் இருக்கும்போது கார்ப்ஸ்லாம் சேர்த்துக்கக்கூடாதுன்னு இல்லவே இல்லை. நம்ம நல்லா சாப்பிடணும், நம்ம இருக்க எல்லாத்தையும் சாப்பிடணும். ஆனால் அதை ஒரு அளவோடு சாப்பிட்டா மட்டும்தான் நம்மளுடைய வெயிட் லாஸ் கரெக்டாக வெயிட்டும் லாஸ் ஆகும், அதை பேலன்ஸும் பண்ண முடியும். இப்போ நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறீங்கன்னு நிறையா ஐட்டம்ஸு ஸ்கிப் பண்ணிவிட்டு வெயிட் லாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா திருப்பி நீங்கள் ஒரு 3 monthsல உங்களுடைய வெயிட்டை அச்சீவ் பண்ணிடுவீங்க. அகைன் அடுத்த மந்த் நீங்கள் சாப்பிடும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வெயிட் கெயின் ஆக தான் சொல்லும். ஸோ அதுக்காக தான் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, டே பை டே கண்டினியூஸாக நம்மளுக்கு பிடிச்சது எல்லாமே சாப்பிடுங்க. அதோட அளவு குவான்டிட்டி கரெக்டாக சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வெயிட்டும் லாஸ் ஆகும், உங்களுடைய பாடியில் நெக்ஸ்ட்டு வெயிட் ஏறாமல் நீங்கள் நார்மலாக சர்வே பண்ணலாம். இந்த மாதிரி ஃபுட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்கள் லைஃப் ஸ்டைல் டோட்டலாக சேஞ்ச் ஆகிற மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு நீங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கும் போது உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கும் இந்த மாதிரியே எடுத்துக்கலாம். நான் ஒரு சில டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுவீங்க அப்படின்னு என்னென்ன அப்படின்னா, காலையில் எந்திரிச்சோடனே ஓவர் நைட் சோக் பண்ண ஜீரா வாட்டர் இல்லைன்னா வெந்தய வாட்டர் எடுத்துக்குவேன். அது நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது. வெந்தய வாட்டர் குடிக்கிறனால சளி பிடிக்குது அப்படின்னா நீங்கள் ஜீரா வாட்டர் கூட எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 1/2 hour 1 hour கழிச்சு ஏதாவது ஒரு டீடாக்ஸ் ஜூஸ் எடுத்துக்கலாம். நான் பீட்ரூட் ஜூஸ் தான் இன்றைக்கி எடுத்துக்கிட்டேன். இன்றைக்கி என்னுடைய மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு சூப்பர் டேஸ்டான அவகோடா சீஸ் சாண்ட்விச் தான் பண்ணி சாப்பிட்டு. சீஸ்லாம் சாப்பிட்டா வெயிட் ஏறும், தயிர் சாப்பிட்டா வெயிட் ஏறும் அப்படின்னு நிறையா பேர் நினச்சிக்கிட்டு தயிர்லாம் சாப்பிடாமல் இருக்கீங்க. தயிரில் நிறையா ப்ரோட்டீன் இருக்குது, அவ்வளோ சத்து இருக்குது நம்மளுடைய தயிரில். நீங்கள் தயிர்லாம் நிறையா சாப்பிடுங்க. தயிர் சாப்பிட்டா வெயிட் ஏறுன்னு சொல்லி யாரும் தயிரை ஸ்கிப் பண்ணவே பண்ணாங்க. நிறையா பேரோட டவுட்டு, கேர்டு சாப்பிட்டு தயிர் சாப்பிட்டா நான் எனக்கு வெயிட் ஏறும்ல, நீங்கள் எப்படி சாப்பிட்றீங்க அப்படி கேட்குறீங்க. தயிர் சாப்பிட்றனால வெயிட் ஏறவே ஏறாது. நீங்கள் நிறையா பேர் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, வெயிட் கெயின் ஆகும்னு சொல்லிட்டு ஹெல்த்தி ஃபுட் எதுவுமே சாப்பிட்றதே இல்லை. ஸோ இந்த மாதிரி எதையுமே அவாய்ட் பண்ணாமல் எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. பட் ஒரு அளவாக வச்சு எடுத்துக்கிட்டிங்கனாலே உங்களுடைய வெயிட் லாஸ் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறமா மிட் மார்னிங்லாம் உங்களுக்கு ஸ்நாக்ஸ் தேவைப்பட்டு கிரேவிங்ஸ் இருக்குன்னா இந்த பேக்கரி ஐட்டம்ஸு, நொறுக்கு தீனி அந்த மாதிரி சாப்பிட்ற விட்டுட்டு கொஞ்சம் ஹெல்த்தியாக இந்த மாதிரி சீட்ஸு, நட்ஸு சாப்பிடுங்க. அப்படி கிடைக்கல அப்படின்னா பேக்கரி ஐட்டமே ஒரு 2 வாய் எடுத்து போட்டுட்டு அதோட ஸ்டாப் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஹெவியாக சாப்பிட்டா தான் எதுனாலும் நம்மளுக்கு ஒரு ப்ராப்ளம் வரும். அதுக்கப்புறமா இன்றைக்கி என்னுடைய ஆஃப்டர்நூன் லஞ்சு சூப்பர் டேஸ்ட்டான ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி. இது மாதிரிலாம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு இதோடைய ரெசிபி வேணால் கண்டிப்பாக சொல்லுங்கள், நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். எப்போ பாரு ஒரே மாதிரி பிரியாணி குஸ்கா சாப்பிட்றோம், கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ரீல்ஸில் தான் பார்த்தேன். கேப்சிகம் சிக்கன் பிரியாணி. கேப்சிகம்லாம் சிக்கன் பிரியாணி செய்ய முடியுமான்றது எனக்கு உண்மையிலே நேற்று நான் செஞ்சு பார்த்து டேஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு. உண்மையிலே டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. கேப்சிகம் எல்லாமே நல்லா சுட்டுட்டு செய்கிறது. இதோடைய ரெசிபி வேணால் கமெண்ட்ஸை சொல்லுங்கள், ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஒரு பவுல் ஃபுல்லாமே குக்கம்பர் வச்சுட்டு ரைத்தா வச்சுருந்தேன். இந்த சிக்கன் பிரியாணி வேறு லெவல் டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஏன் நீங்கள் பிரியாணி செய்கிறீங்க, நிறையா பேர் கேட்குறீங்க கமெண்ட்ஸில், பிரியாணி செய்கிறீங்க ஆனால் இப்போ பாரு குழஞ்சு போயே இருக்குது அப்படின்னு நிறையா பேர் கேட்குறீங்க. அது ஏன் அப்படின்னா, எனக்கு இருக்கிறதுமே 2 பசங்களுமே ரொம்ப குட்டி பசங்க தான். ஸோ அவங்களும் அந்த ஃபுட்டை சாப்பிட்ற மாதிரி தான் நான் எப்போவுமே குக் பண்ணுவேன். அதனால நான் குக் பண்ணும்போது டேஸ்ட் இருந்தால் போதும்னு சொல்லிட்டு நல்லா ரைஸை குக் பண்ணி தான் வைப்பேன். நான் பிரியாணிக்கு மாதிரி கொஞ்சம் ரைஸ் விதையாக குக் பண்ணேன் அப்படின்னா அவங்களால சாப்பிட முடியலை.
இல்லை. ஸோ நான் அவங்களுடைய இதையும் பார்த்து தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா குக் பண்ணுறதுனால என்னுடைய பிரியாணி வந்து கொஞ்சம் குழஞ்ச மாதிரி இருக்கும். பட் டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும். அதுக்கப்புறம் வெயிட் லாஸில் இருக்கும்போது ஈவினிங் டைமில் காஃபி டீ எடுத்துக்கிறவங்க கண்டிப்பாக எடுத்துக்கலாம். பட் இந்த ஒயிட் சுகர் மட்டும் டோட்டலாக அவாய்ட் பண்ணிவிட்டு நாட்டு சக்கரை, பனங்கற்கண்டு, தேன், வெல்லம் இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க. ஒயிட் சுகர் ஏன் அவாய்ட் பண்ணுறீங்க? அது மாதிரி வெயிட் லாஸில் இருக்கும்போது நம்ம ஸ்வீட் சாப்பிட்லாமா? நான் வந்து களி எடுத்துக்குவேன். களி எடுத்துக்கும்போது நீங்கள் சுகர் வெல்லம் சேர்க்குறேன்றீங்க, வெல்லம்லாம் எடுத்துக்கலாமான்றீங்க. கண்டிப்பாக எடுத்துக்கலாம். நம்ம உடம்புக்கு குளுக்கோஸும் கண்டிப்பாக தேவை தான். ஸோ ஸ்வீட்னஸும் நம்ம எடுத்துக்க தான் வேணும். நீங்கள் இப்போ ஸ்வீட்டை அவாய்ட் பண்ணிவிட்டு திருப்பி நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெயிட் கெயின் ஆகும். ஸோ நீங்கள் வெயிட் லாஸில் இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் ஸ்வீட்ஸ்லாம் நம்மளுக்கு உடம்புல சேர்த்துக்கிட்டு நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்பவே சூப்பர் அண்ட் ஹெல்த்தியாகவும் இருக்கும். நான் வந்து சேர்த்துக்குவேன். பட் நான் அவாய்ட் பண்ணியிருக்கேன் ஒயிட் சுகரை தவிர மித்த எல்லா ஸ்வீட்ஸுமே நான் வந்து சாப்பிடுவேன். வெல்லம் எல்லாமே போட்டு எடுத்துக்குவேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி என்னுடைய நைட்டு டின்னர் ஒரு 7 to 8 o'clock எடுத்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி இதில் ஸ்மூத்தி தான் எடுத்திருந்தேன். மக்கானா, டேட்ஸு, லோ ஃபேட்டு மில்க் போட்டு நல்லா அரைச்சிட்டு அதில் கொஞ்சம் நட்ஸ் போட்டு குடித்தா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நல்ல ஃபில்லிங்காகவும் இருக்கும். வெயிட் லாஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.